உலகத்தின் மூத்தல் குடி தமிழ் குடியுடைய மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அருவாள்னு நம்ம தாத்தங்காலத்திலே பேசுவாங்க. அவனே வேலை செய்ய மாட்டான், அவன் இடுப்பில் எதுக்குடா இத்தனை அருவாளுன்ன மாதிரி. இதெல்லாம் அந்த சீன் போடுறது, வேலை செய்கிற மாதிரியே காட்டியது. அவன் எந்திரிக்க மாட்டான்டா, அவன் படுத்தானா காலையில் 11 மணிக்கு தான் எந்திரிப்பான். சோம்பேறி இல்லையா? அப்படியே அந்த ஊருக்கு வேலைக்கு போகலாம், களை எடுக்க ஆகும், என் தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரின்னுவாங்க. எல்லாம் எளிமையான வார்த்தைகளில் தன்னுடைய அன்றாட கடமையை செய்யாதவன் இந்த சோம்பேறிகளுக்காக உருவாக்கப்பட்டது தான். என்னுடைய மாணவ நண்பர்களே, இது ஒரு 50 வயசு 60 வயசுக்காரனு கூட இந்த சோம்பேறித்தனம் இருக்கலாம். படிக்க வேண்டிய காலத்தில் உனக்கு இந்த சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. திட்டம் போட்டு நீ செழுமைப்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயம் இது. அதுக்கான வயசும் பருவமும் இதுதான் சரியான பருவம். அப்போ நீ சோம்பேறியாக இருக்கலாமா? உன்னை என்ன வெளியே இன்னொரு நாட்டோட சண்டைக்கு போ, புது புது கண்டுபிடிப்புகளை இப்பயே இறங்கு. இதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. உன்னுடைய படிப்பு விஷயம் இதுதான். இதில் நீ சோம்பேறித்தனம் இல்லாமையே நீ இருக்கலாம். ஆனால் இந்த சோம்பேறித்தனம் எங்கே உக்காண்டிருக்கு தெரியுமா? இன்னும் எல்லாத்துக்கும் இருக்குது. பேசக்கூடிய எனக்கு இந்த சோம்பேறித்தனம் இருக்குது, கேட்குற உனக்கு இருக்குது, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுக்கும் சோம்பேறித்தனம் ஒன்று இருக்குது. ஆனால் அதை சில பேர் கடந்து வராங்க, சில பேர் அதை தக்க வைக்கிறாங்க. ஆதிகால மனுஷன் அன்றைக்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாட்டான், அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு விலங்கை அடிப்பாங்க, பச்சையாக சாப்பிடுவாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வேக வச்சு சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு நேரத்தில் பகல் நேரத்தில் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்குவான். அடுத்தது இவங்க எத்தனை மைல் நடந்து போகிறாங்களோ அங்கே விலங்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, குடிக்க தண்ணி இருக்கோ இல்லையோ. அப்போ இந்த ஆதிகால மனுஷன் என்ன நினச்சான், டேய் அப்பா இவ்வளோ கிடைக்குது, சாப்பிட்டுக்கிட்டோம், மறுபடியும் 20 மைல் 30 மைல் நடந்து போகும்போது பசி எடுத்துச்சின்னு வையே, அங்கே போய் வேட்டையாட ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலன்னா. அதனால் என்ன செஞ்சான், கிடைச்சதை சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டான். நடந்து போனால் சக்தி விரயமாகும், பசி எடுக்கும். சக்தி விரையாகாமல் இருக்கணும்னா சாப்பிட்ட இடத்துலையே அங்கங்கே குடியிருந்தான். அப்போ பசி எடுக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தணும். அது சோம்பேறித்தனம். நாளடைவில் நாகரிகம் வளர்ந்து நம்ம மேலே வந்துட்டோன்னு வைங்களேன். ஆனால் இந்த ஆதிகால மனுஷன் பசி எடுக்கக்கூடாதுன்னு பயணத்தை சுருக்கி ஒரு வேளைக்கு இன்னொரு வேளைக்கும் இடைவெளியை குறைத்தான். பற்றியா, அந்த ஜீன் இன்னும் நமக்கு இருக்குது. அதனால தான் சாப்பிட்டோன்னே சில பேர் அப்படியே படுத்துக்கிறான். இந்த சோம்பேறித்தனம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உனக்கு இருக்கக்கூடாது. நேற்று வேலையை இன்னைக்கு செஞ்சீன்னா சோம்பேறி. நேற்றே செய்யக்கூடிய வேலை அதை இன்னைக்கு செஞ்சீன்னா உன் பேர் சோம்பேறி. இன்றைய வேலையை இன்றைக்கே நான் செஞ்சேன்னா சுறுசுறுப்பானவன். இன்றைய வேலையை இன்னைக்கே நீ செஞ்சீன்னா சுறுசுறுப்பானவன். நாளைய வேலையும் இன்னைக்கு சேர்த்து செய்கிறன்னு வை, நாளைக்கு செய்யக்கூடிய வேலையும் சேர்த்து இன்றைக்கு நீ செஞ்சீனா நீ தான் வெற்றியாளர். சோம்பேறித்தனத்தை தூக்கி போடு, பகுத்தறிவை பயன்படுத்து, தடைகளை உடை, நம்பிக்கையை விதை.